ஆன்மீக அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. ஒருவருக்கு என்ன குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஆசையா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கும். சில நபர்களுக்கு ஆண் குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும். இப்ப இந்த குழந்தைய நாம எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்றெடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த எம்பெருமானாகிய ஈசன் பராசக்திக்கு சொன்னதாகவும், பராசக்தி நந்திக்கு சொன்னதாகவும், நந்தி அடுத்து இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு சொன்னதாகவும், முருகப்பெருமான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததாகவும் நிறைய நூல்களில் இருக்கு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது நம்ம உடம்புல மூக்கு துவாரத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 2 துவாரம் இருக்கும். ஒன்று உங்களுடைய வலது கை பக்கம் இருக்கக்கூடிய மூக்கு துவாரம், இன்னொன்று இடது கை பக்கம் இருக்கக்கூடிய மூக்கு துவாரம். இதுல வலது கை பக்கம் இருக்கக்கூடிய மூக்கு துவாரத்தை சித்தர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா பிங்களை, சூரியக்கலை, வலது சரம் அப்படின்னு சொல்றாங்க. இடது பக்கம் இருக்கக்கூடிய மூக்கு துவாரத்தை சித்தர்கள் என்ன கூறுறாங்கன்னா இடகலை, சந்திரக்கலை, இடது சரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 துவாரத்துக்கு சென்ட்ரல ஒரு வாசி, அதாவது ஒரு மூச்சு ஓடும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சூனிய கலை அல்லது அலித்தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை தான் கடவுள்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆண் தன்மை கொண்ட வலது துவாரத்துல சுவாசம் ஓடும்போது சிவனுடைய சக்தி நம்ம உடம்புல பாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம். இடது சரம் ஓடிட்டு இருக்கும்போது பராசக்தியோடைய சக்தி நம்மளுடைய உடம்புல பாஞ்சிட்டு இருக்கிறதா அர்த்தம். 2 துவாரத்திலையும் சரிசமமா மூச்சு காத்து போயிட்டு வந்திருக்கும் போது அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற சுவாசம் நம்ம உடம்புல போயிட்டு இருக்கிறதா அர்த்தம். இப்ப இந்த சுவாசத்துக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் சொல்றா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அதாவது இந்த விஷயத்தை சித்தர்கள் மறைமுகமா இப்படி இடகலை, பிங்களை அப்படின்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு அதான தெளிவை கொடுக்குறேன். இப்ப ஆணும் பெண்ணும் உடலுறவு பண்ணும் பொழுது இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இந்த இதை கொஞ்சம் கொச்சையா நினைக்காதீங்க. இந்த உடலுறவு செய்யக்கூடிய பொசிஷனை நல்லா கவனிங்க. ஆணும் பெண்ணும் இடது கையை ஊனி இடது பக்கம் திரும்பி 2 பேரும் புணர்ப்பு செய்யறாங்க. இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வலது சுவாசம் ஓடும். வலது சுவாசம் ஓடும் போது ஆணுடைய விந்து பெண்ணுடைய ஸ்ரோனிதத்தோட கலக்கும் பொழுது உங்களுக்கு ஆண் குழந்தை 100% இல்லை, 200% இல்லை, 1000% ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஆண் குழந்தை தான் கருவுல தங்கும். இப்ப வரக்கூடிய இந்த பிக்சரை நல்லா கவனிங்க. அந்த உடலுறவு செஞ்ச பொசிஷனுக்கும் இந்த உடலுறவு செஞ்ச பொசிஷனுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இதுல ஆணும் பெண்ணும் வலது கையை கீழே ஊனி 2 பேரும் வலது பக்கம் திரும்பி படுத்திருக்கிற மாதிரியான பொசிஷன். இப்ப இவங்க 2 பேத்துக்கும் இடது சுவாசம் சந்திரக்கலைங்கிற பெண் தன்மை ஓடும். இப்ப விந்தணு சோனியத்தோட கலந்து கருப்பைக்குள்ள போகும்போது கண்டிப்பா 1000% அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். 2 சுவாசமும் ஓடுற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த பொசிஷன்ல உடலுறவு செஞ்சா இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய திருநங்கை அப்படிங்கிற அந்த பாலினத்துல குழந்தை பிறக்கும். ஸோ குழந்தை என்ன குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சுவாசத்துல இருக்கு. இந்த சுவாசத்தை உடலுறவு செய்யும் போது எப்படி மாத்துறது? சில பேர்த்துக்கு இந்த பொசிஷன்ல இருந்தாலும் சுவாசம் மாறாது. ஏன்னா கர்ம பிடி அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால பொசிஷன் மாறாது. அப்ப எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா உடலுறவு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா 2 பேரும் சில்லுன்னு, அதாவது ரொம்ப கூலிங்கான கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஏதோ ஒரு சத்தான இதோ கூலிங்கா உடம்புக்குள்ள அனுப்பும்போது டக்குன்னு வலது சரம் மாறுறதை நீங்க கவனிக்க முடியும். அப்போ உடலுறவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஆண் குழந்தை தான். எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறவங்க
உடலுறவு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா சுட சுட வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து வயிற்றுக்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா, இல்லை நீராகாரமாக ஏதாவது குடிச்சிங்கன்னா, சூடாக ஒரு பொருளை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே உடம்புல இடதுசரம் மாறுறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்போ நீங்கள் உடலுறவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 1000% பெண் குழந்தை தான் பிறக்கும். இது எல்லாமே சித்த பெருமக்கள் நமக்காக கொடுத்த அற்புதமான கலை. இந்த பொசிஷனை, அதாவது இந்த உடலுறவு பண்ணக்கூடிய இந்த பொசிஷனை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன மாதிரியான குழந்தை வேணுமோ அந்த குழந்தையை நீங்கள் பெற்றெடுத்துக்குங்க. இந்த கலையை பயன்படுத்தும் போது இது ஒரு சாதாரண கலை இல்லை. ஏனோ தானோன்னு பயன்படுத்தாதீங்க. எம்பெருமானாகிய ஈசனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்குங்க. பராசக்தியை பிரார்த்தனை பண்ணிக்குங்க. இந்த அண்டத்திலேயே வலது சரமாகவும் இடது சரமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் இடது சரமாய் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் மனதார வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு இந்த பொசிஷனில் கணவன் மனைவி உடல் உறவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பாலினத்தில் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பது 100% இல்லை, 1000% நடந்தே தீரும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு 15 வருடமாக ஆன்மீகத்தில் இருந்து இந்த சரக்கலையை நிறைய குருமார்களிடம் அடிபணிந்து கற்றுக்கொண்ட காரணத்தினால் இது நான் மறைமுகமாக எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரியான குழந்தையை பெற்று எடுத்து இருக்கிறார்கள். இது நடந்திருக்கிறது. அதனால் இதை தயவு செய்து யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு ஆடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய ரகசியங்களை வெளிப்படையாக உங்களுக்காக சொல்லி தரேன். நன்றி.